மன்னார் முசலி பிரதேசத்தில் கடற்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டிருப்பதாக மன்னாரில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மையில் அங்கு இடம்பெற்ற சம்பவம் என்ன, கடற்படையினருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது, மன்னார் மாவட்டத்தினுடைய தற்போதைய சூழ்நிலை எப்படி அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 செவிகளோடு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அவர்களை இணைத்திருக்கின்றோம். சம்பவ இடத்துக்கு சென்ற பின்னர் அவர் போலீஸ் அதிகாரிகளுடனான கூட்டத்திலும் கலந்து கொண்டு விட்டு தற்பொழுது திரும்பிக் கொண்டிருக்கின்றார். தற்போதைய கள நிலவரம் பற்றி அவரோடு அறிந்து கொள்வதற்காக இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். மன்னார் முசலி பிரதேசத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவியதாகவும் தற்பொழுது அவை பற்றி பல்வேறுபட்ட உயர்மட்ட பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அந்த சம்பவத்திலே நேரடியாக நீங்கள் சென்று பார்த்தவர் என்கின்ற வகையில் என்ன வகையான சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றிருந்தன? மன்னார் மாவட்டத்துல முத்தடிப்புத்துறை என்ற கிராமத்தில் இரவு 9:30 மணி அளவில் ஒரு கிராமத்துக்குள் ஒரு வீட்டின் கதவை தட்டியதாகவும், அந்த கதவை தட்டிய நபரை அந்த கிராமத்து இளைஞர்கள் துரத்தி சென்று பிடித்த போது அவர் தான் நேவி என்று தன்னை அடையாளப்படுத்தியதாகவும் தகவல் இருக்கின்றது. எது எப்படி இருப்பினும் அந்த கிராம மக்களுக்கும் நேவிக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டு கிராம மக்களை கட்டுப்படுத்துவதன் நோக்கமாக தாங்கள் மேல் நோக்கி சத்தவடி வைத்ததாகவும் நேவிகள் தரப்பு கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் நேவியின் தரப்பில் முன்வைக்கப்பட்ட விவாதத்தின்படி கடற்படை வீரரை பொதுமக்கள் வேணுமென்று தாக்கியிருக்கிறார்கள் என்று நேவி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. இது தொடர்பாக அரிப்பு ஆலயத்தில் மன்னார் மாவட்ட போலீஸ் அதிகாரி, நேவி அட்மிரல் முள்ளிக்குள பொறுப்பு அதிகாரி, மன்னார் ஆயர் இல்ல குறுமுதல்வர், ஆயருடைய செயலாளர்கள் உட்பட பாராளுமன்ற உறுப்பினராக நானும், சட்டத்தரணிகள் பிரிமுஸ் ராயபா, ஜெபனேசன் லோகு அவர்களும் கலந்து கொண்டு ஒரு கூட்டம் நடத்தியிருந்தோம். அந்த கூட்டத்தில் நேவி தரப்பு தங்களுடைய வீரரை அடித்தது முற்றுமுழுதான பிழை என்ற விவாதத்தை முன்வைத்தார்கள். அதே நேரத்தில் பொதுமக்கள் சார்பில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், நீங்கள் பொதுமக்களுடைய வீடுகளுக்கு இரவில் வந்து செல்கின்ற தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் 10 நாட்களுக்குள் 3-4 தடவை நடைபெற்றதால் தான் மக்கள் இவ்வளவு இளைஞர்கள் கிளர்ச்சி எழுந்திருக்கிறார்கள் என்றும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதே நேரத்தில் போலீஸ் தலைமையகத்திலிருந்து வன்னி டிஐஜி என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் இதை நேரடியாக சட்டம் ஒழுங்கை யார் மன்னார் மன்னார் நேவி இல்லாமல் வேற ஒரு குழுவை அமைத்து தாங்கள் விசாரணை செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்த பின்பு இப்ப கிராமம் ஓரளவு இயல்பான திரும்பி இருக்கிறது. இருப்பினும் கிராமத்தை சுற்றி கடற்படையினரும் போலீஸும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், தொடர்ச்சியாக 10 நாட்களாக மர்மரவர்கள் கதவு தட்டுவதாகவும் பொதுமக்கள் உங்களிடம் அவர்கள் கடற்படையினர் என கூறியதாகவும் குறிப்பிடுகின்றீர்கள். இப்படியானதொரு பாரிய விபரீதம் இடம்பெறும் வரைக்கும் இதுக்கு முன்னால் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லையா? இதுக்கு முன்பு ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு தங்களுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தற்பொழுது கூட அதை நாங்கள் எடுத்து காட்டியிருந்தோம். இப்படியான விடயங்களால தான் நீங்கள் போலீஸ் இது தொடர்பான குற்றவாளியை கண்டுபிடிக்காத சூழ்நிலையில் தான் இப்படியான மக்கள் இளைஞர்கள் இப்படியான ஒரு பக்கத்துக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதாகவும் நாங்கள் அதை சுட்டிக்காட்டியிருந்தோம். நீங்கள் முன்னர் ஏற்பட்ட அந்த அசம்பாவிதங்களை தடுத்திருந்தால் இப்படியான அசம்பாவிதங்கள் வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. நாங்கள் அதை வடிவாக சொல்லியிருக்கிறோம். இனி இப்படியான சம்பவங்கள் நடைபெற மாட்டுதுன்னு போலீஸ் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இப்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் மன்னார் மாவட்டத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? பாதுகாப்பு தரப்பினருடைய பணிகள் அங்கு எப்படி மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது? பாதுகாப்பு படையினருடைய செயல்பாடுகள் கடந்த ஆட்சியில் இருந்தது போன்று தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் மக்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து மக்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் தான் இராணுவமும் கடற்படையும் இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அல்லது மன்னார் மாவட்டத்தின் இந்த நிலைமைகள் தொடர்பில் அடுத்த நிலைமை தொடர்பில் எப்படியான முடிவுகள் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது? இன்றைய கூட்டத்தில் இது மேல்மட்ட
போலீஸ் மா அதிபருடைய தலைமையில் இந்த ஒரு விசாரணை நடைபெறும் என்றும் இந்த இனி இப்படியான இது நடக்க கூடாது என்பதையும் மக்கள் சார்பாக நாங்கள் அந்த கருத்தை முன்வைத்தோம். மன்னார் மாவட்டத்திற்குரிய போலீஸ் அத்தியட்சகரும் வன்னி பிராந்திய போலீஸ் மா அதிபரும் வன்னி பிராந்திய போலீஸ் மா அதிபர் தொலைபேசியிலும் இவர் நேரடியாகவும் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். இதுக்கு சரியான முறையில் விசாரணை செய்து அதற்குரிய பாரபட்சம் இல்லாத நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். அதாவது அந்த மர்ம நபர்களால் கதவு தட்டப்பட்ட குடும்பங்கள் உங்களிடம் எப்படியான கருத்துக்களை பரிமாறுகின்றார்கள்? என்ன வகையான நேரங்களில் அவர்களுடைய கதவுகள் தட்டப்படுவதாக அல்ல தட்டுகின்ற நபர்களை அவர்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருந்ததாகவா? எப்படியான கருத்துக்கள் அவர்களிடம் இருக்கிறது? அவர்களிடம் இருக்க தட்டுகின்ற நபர்களை அடையாளம் காணக்கூடியதாக இல்லையா என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். கதவை தட்டுகிறார்கள், கதவை தட்டின பின்பு கதவை திறந்த பொழுது ஓடுகிறார்கள். ஒரு வீட்டில் ஜன்னலை திறந்திருக்கிறார்கள், இவர்கள் பார்த்து சத்தம் போட்ட போது ஓடி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு ஆள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஆளை பிடித்த பொழுது அந்த மர்ம நபர் கத்தியால் குத்தி இருக்கிறார். இப்படியான சம்பவங்களின் பின்னணியில் தான் இது தொடர்ச்சியாக இது மன்னாரில் அரிப்பில் மட்டுமல்ல, மன்னாரில் பல இடங்கள் பெரிய நீலாசனையில் நடந்திருக்கிறது. நேற்று முன்தினம் 1000 இல்லத்துக்கு அருகாமையில் பட்டித்தோட்டம் என்ற கிராமத்தில் இப்படி கிராமத்துக்குள் ஒரு மர்ம நபர் வந்து சொல்ற இதன் பின்னணியில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமா என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கிறது அரசு தரப்பு சார்பாக. ஏனென்றால் இதில் படை வீரர்கள் சம்பந்தப்படாமல் இப்படி மர்ம நபர்கள் வர முடியாது. அப்படி என்று சொன்னால் கடந்த ஆட்சியில் இருந்த கிறிஸ் மனிதர்கள் போன்று இவர்கள் மர்ம மனிதர்களாக பார்க்கிறார்களா மக்கள்? கிட்டத்தட்ட இன்றும் அந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த கிறிஸ் மனிதர்கள் போன்ற ஒரு சாயல் இருப்பதாகத்தான் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் தெரிவித்திருக்கோம். லங்காஸ்ரீ 24 இணைந்து கொண்டு நள்ளிரவு வேளையில் கூட சம்பவம் தொடர்பில் எப்படியான நிலைமைகள் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பில் விரிவாக விளக்கமளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.